ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எந்தெந்த ஊர்லலாம் வேலைக்காக போயிருக்கிறீங்களோ, அப்புறம் படிக்கிறதுக்காக போயிருக்கிறீங்களோ, தான் சொந்த ஊரை விட்டு வேறு ஊரில் போய் தங்கியிருக்க என்னோடய உறவுகள் எல்லாருக்குமே என்னோடய ஹாப்பி நியூ இயர். அப்புறம் எல்லாருக்குமே என்னோடய ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி எபிசோடு ஓரளவு பெட்டராக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா 2 பேருமே வாக்கிங் போயிட்டுருக்கும்போது கிருஷ்ணாவை பார்த்து எல்லாத்தையுமே அவங்க தப்பு எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணோடனே கிருஷ்ணாவும் யாருக்குமே அப்படி தானே இருக்கும். இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லும்போது நம்ம அக்காவோ தங்கச்சியோ அம்மாவோ யார் முன்னாடியுமே நம்ம முகத்தை காட்டுறதுக்கு அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் கிருஷ்ணாவும் சொல்கிறாங்க. எனக்கு அப்பாவும் அம்மாவும் தங்கச்சியையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அப்புறம் விஜய் என்ன சொல்கிறாருன்னா, ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது தானே. அப்போ அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிட்டா அவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் என்ன பண்ணுறாரு, நீங்கள் வேலைக்கு வா, நீ சிவில் இன்ஜினியரிங் தானே படிச்சிருக்க, நீ வேலைக்கு வான்னு சொல்லிட்டு நம்பர்லாம் கொடுக்குறாங்க. காவேரி சொல்கிறாங்க, எதுக்காக இப்போ நீங்கள் வேலை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் காரணமாக தான் கொடுக்குறேன்னு. அப்புறம் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம், நம்ம கம்பெனி ப்ராப்ளமும் சால்வ் ஆகும், அப்புறம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் சால்வ் ஆகிட்டுனா நம்மகிட்ட எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு காவேரி புரிஞ்சுக்கிறாங்க. எப்போவுமே அண்டர்ஸ்டாண்டிங்கில் தானே இருப்பாங்க 2 பேருமே. அப்படியே அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் வீட்டில் தான் காட்டுறாங்க, பாட்டிக்கு வழக்கம் போல் உடம்பு சரியில்லாமல் தான் போகவும் டாக்டரை பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு நர்ஸை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். கிருஷ்ணா சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, எப்படியும் ஆஸ்பத்திரியில் வச்சு ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க. சிந்து எப்படியும் நர்ஸ் படிச்சிருக்காங்க, அது ஏதாவது வேலை வாங்கி கொடுப்பாங்கன்னு நான் நினச்சேன். இந்த பாட்டிக்கே நர்ஸாக வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கலாம். பாட்டிக்கே நர்ஸாக இப்போ டாக்டரே ஐடியா கொடுக்குறாங்க, சிந்துவை வச்சுக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சரின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் சஜஷன் கேட்குறாங்க விஜய். எல்லாருமே சரின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துமலர் அவங்கள கூப்பிட்டு கூப்பிட சொல்கிறாங்க. அப்போது காவேரி அம்மா என்ன சாரதா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன இப்படி நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா அவங்கள நம்ம சேர்த்துக்கிட்ட மாதிரி தானே அர்த்தம் அப்படின்னு. இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காவேரி புரிய வைக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக அவங்களுக்கு இருக்குது, சரியாக இப்படி வேலை கொடுத்தோம்னா அவங்களும் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு புரிய வைக்கிறாங்க. அவங்க அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் என்னென்னா கூப்பிட்டு சொல்கிறாங்க சிந்துவை கூப்பிட்டு சொன்னோடனே 2த்துக்கும் ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. ஏன்னா நமக்கு பண பிரச்சனை இருக்குல்ல, அது சால்வ் பண்ணுற மாதிரி நமக்கே இருந்தாலும் நம்ம யாராவது நமக்கு உதவி பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி தான் அவங்க 2த்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிந்து உடனே விஜயோட காலில் விழவும், நீ யார் கால்லையுமே விழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னன்னா, நாளைக்குன்னு சொல்லிட்டு சித்தப்பா ஏதோ வேலை பார்த்துருக்காங்க, அதை காட்டுறாங்க. இது பரபரப்பாக போகும்னு நினைக்க நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே நம்ம டிவியில் பார்ப்போம். 6:25க்கு கரெக்டாக டிவியை ஆன் பண்ணி நம்ம பார்ப்போம். முன்னாடி ஃபேன்ஸு கூட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அந்த ஃபேன்ஸு கூட பார்க்க மாட்றாங்க. எல்லோரும் அப்படி இருக்காதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ டிஆர்பி அதிகமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இன்றைக்கி ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. இன்றைக்கி பழசெல்லாம் மறந்து தூக்கி போட்டுட்டு புது உலகத்துக்குள்ளே நம்ம போவோம். இன்னொரு வாட்டி எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். பாய் பாய். இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.